அதுக்கு தான் வந்து Pureretnam, member of Provincial Council, Eastern Province, to participate and conduct this program very well. And also, I am very pleasure to welcome respectable Sensi, Nilanda Vikrama Gale, Sham, and also I would like to welcome all the Shotokan Karate organization. அத்தோடு எவ்வாறு எங்களது அப்ளிகேஷன் அதாவது எவ்வாறு சரியான முறையில் ஒரு ரெஃப்ரி தனது ஸ்கில் சைக்கோமோட்டோ ஸ்கில்லை எவ்வாறு மேற்கொள்வதென்ற சில பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு மத்தியஸ்த பயிற்சிகளிலும் பரீட்சை எழுதி நம்பிக்கையுடனும் கடந்த வருடத்தில் கிழக்கு மாகாணத்தில் பரீட்சையில் சித்தியடைந்த போதனாசிரியருக்குரிய மத்தியஸ்த சான்றிதழும் இந்த இடத்தில் வழங்கப்பட இருக்கின்றது. Karate Referee Council, actually who is very famous and busy, our karate member, karate chief. இந்த கராட்டி ஷோட்டோகான் அமைப்பில் தான் மேற்கொள்ளப்படுகின்ற பயிற்சி பட்டறை முடித்தவர்களுக்கான சர்டிஃபிகேட் வழங்கல் என்பதில் உங்களுக்கு கருத்து தெரியணும். என்னென்னு ஊக்கத்திறன் ஊக்கப்படுத்துவது இந்த கராட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு 70 வருடத்துக்கு முதல் கராட்டி தொடக்கம் உடற்பயிற்சியோடு இப்போ தான் கராட்டி வளர்ச்சி அடைஞ்ச பிற பேர் கராட்டியாக வருது. ஏற்கனவே இருந்த மல்யுத்தம் தொடக்கம் அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா உடற்பயிற்சிகளும் தேவாலயத்தில் நடக்கிற கோயிலில் புனித ஸ்தலங்கள்லாம் நடக்குது. பள்ளிவாசல் அடிக்கலாம், சேச்சை அடிக்கலாம், இந்து கோயில் அடிக்கலாம் தான் நடக்கிறது. அந்த வரலாறு அங்கே அறிமுகமாகி ஆக்கள் சொல்லுவாங்க அந்த கூத்தாடுறது கோயிலில். இப்போ மற்றவங்களை பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலெல்லாம் நடக்கும். சாஸ்திரிய நடனம் நடனம் ஒரு பயிற்சியோட ஒரு கலை தான். வேடுவ ஜாதி என்ன செய்ய முடியும்னா கல்யாணம் கட்டுறதுன்னு சொன்னால் மனைவியை 3 நாள் தூக்கி ஆடணும். அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கேன்னு பார்க்கறது. இந்த கமரா பிடிக்கக்குள்ள கை நடுங்கிறது, நடக்கக்குள்ள பிரசர் மாறுறது, தொடக்கம் 40 நாள் கோழி சாப்பிட்ற பிள்ளைகள் வளர்கிற மாதிரி. அதான் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமின்மை என்ற விஷயத்திலிருந்து அது வருது. உடல் ஆரோக்கியமாக வளர்வதற்காக மேலத்தேசிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட விளையாட்டுத்துறை சார்ந்த பல சட்டத்திட்டங்களும் பேர் நாமங்களும் இப்போ நெட்போல் அது எங்களோட கலாச்சார விளையாட்டால் சர்வதேச அங்கீகரிக்கப்படலை. அப்போ எங்கே நிற்கணும் பாருங்க. மேலத்தேசிய நாடுகளின் ஆளுமை செலுத்தப்பட்ட ஆளுமைக்குட்படுத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள்லாம் சர்வதேச ரீதியாக அது மின்னுங்குது. பெட்ரோல் உதாரணத்துக்கு பெட்ரோல் ஊரில் எல்லா இடம் விளையாடுவாங்க. உங்களோட ஊரில் விளையாட இடம் இல்லையா? ஆனால் அங்கீகரிக்கப்பட்டீங்க இல்லை. கிளித்தட்டு அன்னைக்கு மேலதிச நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டது பிறகுதான் இலங்கையில் அங்கீகரிக்கப்படுது. அதே கலாச்சார ரீதியாக விஷயங்களில் தேவாலயங்களில் தான் குருகுலம் என்ற எல்லா மாணவரையும் வச்சு படிப்பிக்கிற இடம் அது. எல்லா கோயிலையும் மடம் இருக்கும், எல்லா கோயிலையும் கூத்துக்களர் இருக்கும். விளையாட்டு களம் மைதானம் என்று சொல்றதுக்கு கடந்த காலத்தில் பேர் களரி கூத்துக்களம். நான் ஏன் உங்களுக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் மறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட மறைவெல்லாம் இருந்த ஒரு இடத்துல கூட தாடிக்காரன் பயிற்சி முடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் இருந்தாங்க. தண்ணி குடிக்க வழிவிட்டாங்க. பயிற்சி முடிச்சுட்டு வேறு துறைக்கிறது படுக்கடவெல்லாம் இருந்தாங்க. அப்படிலாம் இருந்த ஒரு இடத்துல இன்றைக்கு பயிற்சி கொடுக்க நீங்கள் வளைஞ்சிருக்கேன். அது பெரிய வளர்ச்சி. அது கிட்ட யாரும் நிற்கலாது. அந்த வகையில் நம்ம எல்லாரும் கைதட்டி மகிழ்ச்சி
ஒப்பைக்கு தான் பிளேன் குடிக்க வருவாங்க கொஞ்சம் பேர் ஆக்க கூட்டம் கூடி. ஏன்னா பிளேன் குடிக்க இடம் இல்லை, களம் அங்கீகாரம் இல்லை. அந்த அங்கீகாரத்தை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தேசிய ரீதியாக கொண்டு வந்த பெருமை உங்களோட சோட்டோகான் கராட்டே அசோசியேட்டுக்கு தான் உரியது. அதில் உழைச்ச இந்த உழைப்புக்கு மகனம் சூட்டியாக்க நீங்கள் எல்லாரும், உங்களோட நிர்வாகத்துக்கு மகனம் சூட்டியாக்க நீங்கள் பலர் நீங்கள் உழைச்சிருக்கிறது, பல அர்ப்பணிப்பு செய்திருக்கீர்கள், பலர் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வித்திட்டவர்கள் நீங்கள். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு, 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு, 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைவரும் உடல் ஆரோக்கியமாக உள்ளவர்களாக வளர்க்கிறதுக்கு சரியான வித்தை நீங்கள் கட்டிருக்கிறீர்கள், சரியான உரத்தை போட்டிருக்கிறீர்கள். அது வளர்ச்சி வரும். வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.